வணக்கம். ரிஷி டிவி அன்பர்கள் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் 2021 தேர்தல் வேட்பாளர்களை பற்றியும், வர 2026 தேர்தல் வேட்பாளர்களை பற்றியும் நம்ம சிலதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அரங்கத்துக்கு திரு செந்தமிழ் செல்வன் நெறியாளர் வந்திருக்காரு. அவர் நிறையா அந்த ஏரியாலெலாம் போய் நிறையா அலைஞ்சு ஆராய்ச்சி பண்ணிட்டுலாம் வந்திருக்காப்புல. அவர் என்ன தெரிஞ்சு வந்திருக்காருன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதி. 10 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் வந்து திருப்தியாக வேலை பார்த்துருக்காங்களா, திருப்தியாக வேலை பார்க்கலையா, மக்களுடைய கருத்து எப்படி இருந்துச்சு? கலவையான கருத்து தான். சில பேர் பரவாயில்லங்கிறாங்க, மோசங்கிறாங்க, அவ்வளோதான். நல்லது அப்படின்னு யாரும் சொல்லலை. பரவாயில்ல, மோசம், அவ்வளோதான். பொதுவாக சொல்லியிருக்காங்க. வந்து யாரையும் வந்து உயர்த்தி சொல்லலை, தாழ்த்தி சொல்லலை. ஓகே. இப்போ வர 2026 தேர்தல் அதோடைய வேட்பாளர் இதே ஆள்கள் வருவாங்களா, இல்லை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, 1-2 தொகுதியில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கூட்டணிக்கு போச்சுன்னா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே. இப்போ இன்னொன்று, இப்போ ஏற்கனவே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே பற்றி தான் நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக டிவிகேன்னு ஒரு கட்சி வேறு வந்திருக்கு. அவங்களாம் மதுரை மாவட்டத்தில் எந்தெந்த வேட்பாளர்கள் யார் யார் நிற்பாங்க, என்ன ஏதுன்னு ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடிஞ்சா? சரி, இல்லை, இப்போ மாவட்ட செயலாளர் மதுரையில் தாவேக்காவுக்கு 3 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் மக்கள் மத்தியில் அறிமுகமானவர், கல்லானை விஜய் அன்பன் அப்படின்ட்டு. சரி. மற்ற 2 பேரும் அவ்வளோ அறிமுகம் இல்லாதவங்க. அப்புறம் இன்னொன்று, அவங்க கூட்டணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டா அமமுக, ஓபிஎஸ் டீம், ப்ளஸ் வந்து பிரேமலதா, தேமுதிக, இவங்க கூட்டணி கூட போகிறப்ப இவங்களுக்கு இந்த ஏரியாவில் செல்வாக்கு அதிகம். இந்த 3 பேருக்குமே இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு அதிகம். அதனால அது கூட்டணிகளுக்கு வந்து தாவேக்கு அதிக தொகுதிகள் ஒதுக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு நிலைமைக்கு இருக்கு. ஓகே. அடுத்த ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து ஆர்பி உதயகுமார் 2 தடவை தொடர்ந்து அதிமுக சார்பாக ஜெயிச்சிருக்காரு. ஒரு தடவை அமைச்சராக இருந்தவர். இப்போ அவர் தான் கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ வேற. இந்த திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த அதிமுக சார்பாக திரும்பி அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, இல்லை, அதிமுக சார்பாக உதயகுமாரை தவிர அவர் யாருமே வேட்புமனுவே தாக்கல் பண்ணலை. ஏன்னா உதயகுமார் அந்த அளவுக்கு வந்து திருமங்கலத்தை வந்து அவர் கண்ட்ரோலில் கைப்பிடிக்கல வச்சிருக்காரு. வேட்புமனு தாக்கல்லாம் பண்ணிட்டாங்களா, ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சு 1 வாரம் பக்கம் ஆயிடுச்சு. ஓகே. திருமங்கலத்தில் அவரை தவிர யாருமே பண்ண முடியல. அவரோட லாபி தாங்க முடியாமல முன்னாள் மாவட்ட செயலாளரும் அம்மா காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தவருமான திரு முத்துராமலிங்கம் வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. ஓகே. அதனால உதயகுமார் தான் அதிமுக சார்பில் வாய்ப்புகள் ஜாஸ்தியாக, அதிகமான வாய்ப்புகள். 100% உதயகுமார் தான் அதிமுக சார்பாக நிற்பாரு. திமுக சார்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா திமுக மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் திரு சேடப்பட்டி மணிமாறன், சேடப்பட்டி முத்தையா அவர்களது மகன், தற்போதைய மாவட்ட திமுக மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள். எத்தனை பேர் இதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, விருப்பமனு தாக்கல் பண்ணிருக்காங்க? இல்ல, அதிமுக சார்பா இவரை உதயகுமாரை மீறி யாரும் பண்ண மாட்டாங்க. அது பொதுவாக திமுக ஆரம்பிக்கல. ஆனா அவருக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு மணிமாறனை தவிர அங்கேயுமே மாவட்ட செயலாளர் எந்த தொகுதி எடுத்துட்டீங்கன்னாலுமே மாவட்ட செயலாளர் மீறி இன்னொருத்தர் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அமமுகவுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. திருமங்கலத்துல அமமுக சார்பா ஒரு 10 பேர் பக்கம் வேட்புமனு தாக்கல். அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் கூட. போட்டியிடுறதுக்கு 10 பேர் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது நம்ம சர்வேலேயே மிக ஆச்சரியமான. ஏன்னா போன தடவை 15,000 ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க. ஆமா. இருந்தாலும் 10 பேர் எதிரில் நிற்கிறது 2 முதலைகள். சரி, மணிமாறனும் சரி, உதயகுமாரும் சரி, அவங்கள மாரியும் 10 பேர் வேட்புமனு வாங்கியிருக்கிறது பெரிய விஷயம். இது அமமுக சார்பில் வந்து அந்த கட்சியோட நகர செயலாளராக இருக்கிற திரு பிரபு, அவங்க வேட்புமனு வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டா இப்போ அவங்க 10 நாள் அவங்க தான் தமிழ்நாட்டில் முதல் கட்சியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கட்சி சார்பும் நகர செயலாளராக இருக்கிற திரு பிரபு அப்படிங்கிறவரும், மாணவியர் அணி மாநில செயலாளர் வழக்கறிஞர் திருமதி ஜீவிதா நாச்சியார் அவங்களும், இவங்க 2 பேர் அமமுக போட்டிட்டு அவங்க 2 பேருக்கான வாய்ப்புகள். அவங்க 2 பேரும் சீட்டு கேட்டிருக்காங்க. 10 பேர்ல இவங்க 2 பேர், இவங்க 2 பேரும் முக்கியமான அறிமுகமானவங்க. முக்கியமான ஆளுங்க. வாய்ப்பு கிடைச்சா இவங்க 2 பேர்த்தே கிடைக்கும்.
அதே மாதிரி தேமுதிக எடுத்தீங்கன்னா, தேமுதிகவும் திருமங்கலத்துல வந்து ஜாதி அடிப்படையிலும் அவங்களுக்கு கொஞ்சம் இங்க ஓட்டு அதிகம். விஜயகாந்த் தனிப்பட்ட செல்வாக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வ கோயில் திருமங்கலம் பக்கத்துல தான் அவருக்கு இருக்கு. விஜயகாந்த் அப்புறம் மதுரை மாவட்டம் முழுக்கவே அவர் வந்து ஒரு மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற பாசம் வந்து கொஞ்சம் மக்கள்கிட்ட இருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாத்தீங்கன்னா, விருதுநகர் தொகுதியில திருமங்கலத்துல விஜய பிரபாகரன் 11,000 ஓட்டு லீடிங் வந்திருக்காரு. அந்த 11,000 ஓட்டு வந்து கண்டிப்பா தேமுதிக வந்து பெரிய லெவல்ல அவங்க மனசுல வச்சிருப்பாங்க. அதனால விஜய பிரபாகரன் கூட்டணி சரியான கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா யாரு கூட போனாலுமே இப்ப விஜய பிரபாகரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு திமுக கூட போனாலும் தாவேகா கூட போனாலும் விஜய பிரபாகரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த 4 கட்சி இப்போதைக்கு இங்க போட்டிட்டு இருக்காங்க. நாம் தமிழருக்கு இல்ல நாம் தமிழர்லாம் திடீர்னு முகமறியாத ஒரு வேட்பாளரை நிறுத்துவாங்க. களத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாம் தமிழர் கிடையாது. ஒரு 10,000 ஓட்டு வாங்க. அவங்க பொதுவாகவே 10,000 15,000 ஓட்டு தமிழ்நாடு வந்து அவங்களுக்கான அது அந்த கொள்கைக்கான ஓட்டு தானே தவிர வேட்பாளர்களுக்கான ஓட்டு கிடையாது. அவங்க வேட்பாளர் யாரை போடுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பா. ஓகே, நெக்ஸ்ட் தொகுதியை பார்ப்போம். திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் தொகுதியில் யார் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ராஜன் செல்லப்பா ஏடிஎம்கே சார்பாக அவர் தான் சிட்டிங் எம்எல்ஏ, கரெக்டான கரண்ட் எம்எல்ஏ. அவருக்கு அதிமுக சார்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ராஜன் செல்லப்பாவுக்கு தான் வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஒருவேளை அவரா பார்த்து ஒதுங்கிட்டு தன்னோட வாரிசை கொண்டு வரணும்னு பார்த்தா அவரோட பையன் ராஜ் சத்யன் மாநில அதிமுகவோட மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளராக இருக்காரு. போன தேர்தலுக்கு முந்தின தேர்தல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு தோற்று வெற்றி வாய்ப்பு இழந்தவர். அவரை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒருவேளை இது வந்து ராஜன் செல்லப்பாக்கு வந்து கொஞ்சம் வயசும் அதிகமாயிருச்சு. இதனால இது எனக்கோட கடைசி தேர்தல், பையனை வந்து நீங்க எம்பி தொகுதியை நீ எம்பி தேர்தல் அப்ப நீ பாத்துக்கோப்பா, இந்த தேர்தல் நான் நிக்கிறேன் அப்படிங்கறத ஒரு வாய்ப்பை அவர் எடுத்துக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜன் செல்லப்பா மிக சீனியர் அரசியல்வாதி. கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி, ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையுமே விட அதிமுகவோட செங்கோட்டையன் அந்த காலத்து செங்கோட்டையன் பண்ருட்டி ராமச்சந்திரன் காலத்து அரசியல்வாதி. இதுவரைக்கும் ஒரு தடவை கூட அமைச்சர் ஆனதில்ல அவர். அதோட எம்எல்ஏ, ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி, மேயர் வரைக்கும் ஆயிட்டாரு. அதனால இந்த தேர்தல் அதிமுக ஜெயிச்சா எனக்கு அமைச்சர் பதவி வேணும்னு அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவரை வந்து அந்த கோரிக்கையை எடப்பாடி மீற மாட்டாரு. அதே மாதிரி டாக்டர் சரவணன் திமுக சார்பா கொஞ்ச நாள் எம்எல்ஏவா திருப்பரங்குன்றத்தில் இருந்தாரு. அவர் திருப்பரங்குன்றத்துக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. மொத்தம் 3 தொகுதிக்கு கேட்டிருக்காரு. அதுல திருப்பரங்குன்றமும் ஒண்ணு. ஆனா திருப்பரங்குன்றம் வந்து ராஜன் செல்லப்பாக்கு போறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். ஏடிஎம்கேனா ராஜன் செல்லப்பா, டிஎம்கேனா சரவணன். இல்ல சரவணன் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வந்து போன தடவையும் கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்தாங்க. இந்த டைம் கம்யூனிஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். என்னன்னு கேட்டீங்கன்னா எம்பி வந்து அந்த தொகுதியை சேர்ந்தவர், ஹார்விப்பட்டி, திருப்பரங்குன்றம் பக்கத்துல ஹார்விப்பட்டியை சேர்ந்தவர். அதனால அவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு, வெங்கடேசன் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு. அதனால அவரோட இன்ஃபுளுன்ஸ் மூலமா திருப்பரங்குன்றம் வந்து கம்யூனிஸ்டுக்கு வாய்ப்பு திமுக கூட்டணியில. ஆமா, அதே மாதிரி அங்க வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் டேவிட் அண்ணாதுரை, முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களின் மகன், அவர் வந்து அமமுக சார்பில் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் அமமுக சார்பா குக்கர் சின்னத்திலையும் பரிசுப்பட்டி சின்னத்தில் நின்னார் நினைக்கிறேன். ரெண்டு வந்து 40,000 ஓட்டு தனியா நின்று வாங்கினாங்க. தனி மனிதனா நின்று அமமுகவுக்கு வந்து அந்த திருப்பரங்குன்ற தொகுதியில் அங்க வந்து செல்வாக்கு இருக்குது. ஒண்ணு திருமங்கலம் கிடைக்காட்டி கூட்டணியில திருப்பரங்குன்ற வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி டேவிட் அண்ணாதுரைக்கு ஆனா பேர் கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு. அங்க அமமுக பெரிய பிள்ளை அதிமுக சார்பா இருக்காரு. அவருடைய நிறை குறைகள்லாம் எப்படி இருக்கு? அவர் தான் திரும்பி வாய்ப்பெல்லாம் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கெட்டதுன்னு சொல்றதுல எதுவுமே எல்லாமே சின்ன சின்ன வேலைகள் செஞ்சிருக்காங்க, சில வேலைகள் செய்யாம இருக்காங்க. பெருசா யாருமே ஆகோ ஓகோ எங்க 5 வருஷத்துல எங்க எம்எல்ஏ அதை கொண்டு வந்துட்டாரு இதை கொண்டு அப்படியெல்லாம் யாருமே செய்யல. பெரிய புல்லானுக்கு தான் மேலூர் தொகுதியில வாய்ப்புகள் அதிமுக சார்பு அதிகம். ஏன்னா அதிமுக வந்து கோட்டை, அங்க ஏற்கனவே மேலூர் சாமி வந்து கண்டினியூவா 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. இவர் வந்து இது 2வது டைம் ஜெயிச்சிருக்காரு. அதனால இவருக்கு மேலூர் தான் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், திரும்ப கூட்டணி வந்தாலும் அவருக்கு தான் கிடைக்கும். இல்ல அதிமுக அந்த தொகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்களோட கோட்டை. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேலூர் வந்து அமமுகவோட மிகப்பெரிய செல்வாக்கு அதிகமான தொடக்கமே வந்து மேலூர்ல தான் தொடங்கினாங்க. அமமுகவோட தலகாட்டர்கள் ஒருத்தர் மேலூர் சாமி, அவரோட சொந்த தொகுதி. அதனால மேலூர்ல வந்து நமக்கு கிடைத்த சில தகவலின் அடிப்படையில் என்னன்னா, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்களே நேரடியா போட்டியிடலான்னு ஒரு தகவல் இருக்கு.
அப்படி டிடிவி தினகரன் அமமுக சார்பா போட்டியிடலாம். அப்படி இல்லைன்னா அமமுக மூலியமா டிடிவி தினகரன் அங்க போட்டியிட வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒருவேளை இல்ல அப்படின்னா அமமுக அமைப்பு செயலாளரும் மேலூர் முன்னாள் நகரமன்ற சேர்மனுமான சரவணன் அவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர். எனக்கு ரொம்ப தினகரன் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு நான் நினைக்கிறேன். நம்ம பேசின வரைக்கும் மேலூர் மக்களுமே அதை நிறைய பேர் லைக் பண்ண, ஏன்னா ஸ்டார் தொகுதி அப்படிங்கிறப்ப அதை லைக் பண்ணாங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு அடுத்து அங்க டிவிகே பத்தி எதுவும் நம்மளுக்கு தெரியுது இல்ல சார், அதெல்லாம் கூட்டணிக்கு ஒதுக்கிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அது எல்லாமே அமமுக ஓபிஎஸ், அதாவது இந்த காலத்துல யாரோட கூட்டணி தனியா என்ன ஏது என்றதை பத்தி தெரியல. கூட்டணிக்கே போனாலுமே மதுரையில 2 தொகுதியில நிற்பாங்க. ஓகே. தியாவைக்கு 2 தொகுதியில நிற்பாங்க. மீது எல்லாமே ஓபிஎஸ் டீமுக்கும் தினகரன் அணிக்கும் ஒதுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இங்க பரவலா செல்வாக்கு அதிகம். ஜாதிய ரீதியான ஓட்டுகள் கண்டிப்பா மதுரையை பொறுத்தளவுக்கு முக்கோத்தர ஓட்டுலாம் கண்டிப்பா இருக்கு. சொல்றோம் நம்ம இருக்கு ஜாதியை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனாலும் அந்த ஓட்டுகள் இருக்கு. அது ஜாதி அடிப்படையில எல்லா கட்சியுமே அடிப்படையில அந்த தினகரன் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. சரி, ஓகே. அடுத்து உசிலம்பட்டி தொகுதி ஐயப்பன். இப்ப சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டிடிவி தினகரன் அவர் கட்சியில கொஞ்சம் இணைஞ்சிருந்தாரு. ஓபிஎஸ் அணியில இருக்காரு. இப்ப கரண்ட்ல ஓபிஎஸ் அணியில இருக்காரு. அவர் தான் கரண்ட் எம்எல்ஏ. இப்ப கரண்ட் எம்எல்ஏ. அவருக்கு சீட்டு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அணியில கிடைக்கும். ஓபிஎஸ் அணி போட்டிட்டாங்கன்னா, கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா சீட்டு ஐயப்பனுக்கு தான் கிடைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுவுமே பாத்தீங்கன்னா அங்க அதிமுக அமமுக கிடைக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்காங்க? அதிமுக முன்னாள் அமமுக வேட்பாளர் மகேந்திரன், முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரனுக்கான வேட்பாளர் அவருக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அவர் அதை சொல்லித்தான் தினகரன் கட்சியிலிருந்து உதயகுமார் இழுத்தாங்கன்னு ஒரு டாக் அடிப்படுது. அதே மாதிரி அவர் வேட்புமனுவும் தாக்கல் பண்ணியிருக்காரு. விருப்பம் கேட்டிருக்காரு. அவங்க மகேந்திரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அதிகம். ஆமா, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தா அறிமுகமானவர் அமமுக சார்பு 50,000 ஓட்டு வாங்கினவர். ஆமா. அப்படிங்கிறப்ப அவருக்கு கண்டிப்பா அதிமுக நின்றுச்சுன்னா அவருக்கு வாய்ப்புகள். அதிமுக கூட்டணியில ஃபார்வர்டு பிளாக் சேர்ந்து திமுக பொறுத்தளவுக்கு ஃபார்வர்டு பிளாக் ஒதுக்குறது. உசிலம்பட்டியில திமுக பெரிய அளவுல மேஜர் செல்வாக்கள் மேஜரான, ஆனா அவங்க ஃபார்வர்டு பிளாக் எப்பவுமே உசிலம்பட்டி கேட்பாங்க, கொடுத்துருவாங்க. அதிமுக கூட்டணியிலுமே ஃபார்வர்டு பிளாக் கேட்கறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கதிரவன் கேட்டுட்டு இருக்காரு. ஃபார்வர்டு பிளாக் அதிமுக கூட்டணியில இருக்காங்க. ஃபார்வர்டு பிளாக் 4 பிரிவா இருக்காங்க. அதுல ஒரு பிரிவு கதிரவன் தலைமையில ஒரு எக்ஸ் எம்எல்ஏ உசிலம்பட்டி எம்எல்ஏவா தான் இருந்தாரு. அவர் அதிமுக தான் சப்போர்ட் பண்றாரு. சரி. அவருக்கு அவருக்கு கொடுத்தாங்கன்னா மகேந்திரனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகே. மகேந்திரன் கொடுத்தாங்கன்னா அவருக்கு கிடையாது. திமுகவுல உசிலம்பட்டியை கூட்டணிக்கு தள்ளி விடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா திமுக சார்பாக பெரிய சொல்லிக் கொள்ற மாதிரி தலைவர்கள் யாரும் தலைக்கட்டு யாரும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா அங்க இருந்த நகர சேர்மன், உசிலம்பட்டி நகராட்சி சேர்மனே ஏதோ ஒரு பிரச்சனையில கட்சியில இருந்து நீக்கப்பட்டு உதயகுமார் தலைமையில போய் சேர்ந்துட்டாங்க. அதிமுக ரூலிங் பார்ட்டி ஆளுங்கட்சி சேர்மன் போய் எதிர்கட்சியில சேர்ந்துட்டாங்க. அதனால அவங்க தள்ளி விட தான் பார்ப்பாங்க. ஒன்னும் ஃபார்வர்டு பிளாக் காங்கிரஸ்க்கோ கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, தள்ளி விட தான் பார்ப்பாங்க. இன்னும் முன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னா, உசிலம்பட்டி தொகுதியிலேயுமே அமமுக சார்பா ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கிறது. டிடிவி நின்னா அங்க என்ன ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கா? ஏன்னா போன தடவை பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுக தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் தினகரனுக்கும் ஒரு 12,000 ஓட்டு தான். அதே மாதிரி மகேந்திரன் அமமுக சார்பா போடுறப்ப 50,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதனால அவர் ஒரு ஜாதி ரீதியான ஓட்டு அங்க தேவையான ஓட்டுகள் மிகுந்த அதிகம். அதனால அவங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தாவேக்கா கொஞ்சம் உசிலம்பட்டி ஏரியால கொஞ்சம் கிளைக்கழகம் பரப்பி இருக்காங்க. திரும்புற பக்கம்லாம் அவங்க கட்சி கொடியை பார்க்க முடியும். தாவேக்கா நேரடியா போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேரடியா போட்டியிடுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அது வேட்பாளரை பத்தி தெரிஞ்சா நமக்கு தெரியல, வேட்பாளர்கள் தெரியல. ஆனா தாவேக்கா போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அங்க இன்னும் தேமுதிக பத்தியோட நிலைமையில் எப்படி இருக்கு? அங்க உசிலம்பட்டி அவங்க எடுக்க மாட்டாங்க. மதுரை மாவட்டத்துல அவங்களோட டார்கெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமங்கலம், திருப்பரங்குன்றம், மதுரை மத்திய கேட்பாங்க. அது மத்தி பிடிஆர் நிக்கிறதுனால அதுவும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். அவங்களுக்கு சாய்ஸ் 2 தான், திருமங்கலம் திருமங்கலம். அது திமுக கூட்டணியில போனா திருமங்கலம் அவங்க எப்பாடுபட்டாலும் வாங்கிடுவாங்க. அதிமுக கூட்டணினா உதயகுமாரை மீறி திருமங்கலம் வாங்குறது கடினம். ஓகே. அடுத்த தொகுதி தான் நம்ம சோழம் தான். சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தா வெங்கடேசன். இப்போ அவர் கரண்ட் எம்எல்ஏ இருக்காரு. இந்த அன்பருடைய நிலைப்பாடுகள், அவருடைய குறைகள் மக்கள் என்ன பேசுறாங்க? சரி, இல்லை நீங்க
பொதுவா 10 இல்ல 234 தொகுதிக்கும் நம்ம ஓரளவுக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சில தொகுதிகளுக்கு நிறைய நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிருக்கோம். அதுல வந்து நம்ம இந்த கேள்வியே வேணாம்னு நினைக்கிறேன். என்ன கேட்டா யாருமே வந்து எங்க எம்எல்ஏ சூப்பர்ப்பா, நல்லது, அது செஞ்சுட்டாருப்பா, இது செஞ்சுட்டாருப்பா, நீங்களும் வந்திருக்கீங்க, எத்தனை இடத்துல வீடியோ கவரேஜ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க, யாருமே சொல்லல. அதனால அந்த கேள்வியா பரவாயில்ல, கொஞ்சம் ரவுடிசம் கிடையாது. நிறைய தொகுதிகள்ல அந்த முன்னாடி இருந்த மாதிரி அந்த ரவுடிசம் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. அது எந்த கட்சியா இருந்தாலுமே மிகுந்த அளவுல குறைச்சிட்டாங்க. ஒண்ணு வெளியே தெரியாம பண்றாங்களே தவிர முதல்ல மாதிரி இந்த மணலை கடத்துறது, இடத்தை அபகரிக்கிறது, பொருளை கடத்துறது வந்து மிக மிக குறைவு. தெரியாம பண்றாங்க, மிக குறைவு. மக்களுக்கு நேரடியான பாதிப்பு ரொம்ப கம்மி. அதனால வந்து அவரை பத்தியுமே நம்ம ஆகோன்னு சொல்றதுக்கு எல்லாம் இல்லை. அவரால் முடிஞ்ச சில தொகுதிகள் பணி செஞ்சிருக்காரு. ஆளுங்கட்சியா இருந்து இன்னும் நிறைய செஞ்சிருக்கலாம். பட் பேர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டு அரங்கம் ஒண்ணு வந்துட்டாரு. அலங்காநல்லூர் வந்து இவர் தொகுதி. அது காலகாலத்துக்கு அது ஒரு பேரா போச்சு. அந்த பாலத்தை திறந்துட்டாங்க. வேலை ரொம்ப நாளா நடந்துச்சு. ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மூவ் பண்ணி திறந்துட்டாரு. இந்த தடவை திமுக நிற்கும். ஏன்னா சோழவந்தான் கொஞ்சம் மூர்த்தி தனி கவனம் எடுத்து அமைச்சர் பண்ணுவார். அதனால இவருக்கு தான் சீட்டு வாய்ப்பு அதிகம். திமுக கிடைக்க வாய்ப்பு. அதிமுக 2 பேர் இருக்காங்க. மாணிக்கம்னு ஒருத்தர் இருக்காரு, முன்னாள் எம்எல்ஏ. சரி, அதுக்கு முன்னாடி போன தடவை ஒரு எம்எல்ஏ இருந்தார், அவர் கருப்பையா. 2 பேருமே வந்து முன்னாள் எக்ஸ் எம்எல்ஏஸ் தான். இதுல மாணிக்கம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காரு, கொஞ்சம் பணபலம் படைச்சவர். கான்ட்ராக்ட், பொதுப்பணித்துறை கான்ட்ராக்ட். உதயகுமாருக்கு கொஞ்சம் நெருக்கம். அதனால அவர் மாணிக்கம் அதிமுக நினைச்சுன்னா மாணிக்கத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். கம்யூனிஸ்டுகளும் சோழவந்தான் கேட்கிறாங்க. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் கொஞ்சம் பொதுவாக தனி தொகுதிகள் மேல கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவாங்க. அதனால கம்யூனிஸ்டுகள் போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஓகே, மதுரை, இப்போ நம்ம மதுரையை அவுட்டர் ஏரியாவெலாம் பார்த்துட்டோம். இப்போ மதுரை மத்திய கிழக்கு மேற்கு அந்த மாதிரி முக்கியமான தொகுதியெல்லாம் இஏபி தொகுதி உள்ள அதெல்லாம் வருது. அதை பற்றி அமைச்சர்கள்லாம் அதில் தான் வர்றாங்க. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். நம்ம மதுரை மேற்கு தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அவர் போனோட்டம் அவர் தான் எம்எல்ஏ, இப்பயும் அவர் தான் கரண்ட் எம்எல்ஏ. ஏடிஎம்கே சார்பாக நின்று ஜெயிச்சிருக்காரு. போனோட்டம் அமைச்சராக இருந்தவர். நிறைய விமர்சனங்களுக்கும் உட்பட்டவர் தான், வாழ்த்துக்களுக்கும் உட்பட்டவர் தான். அதெல்லாம் அவர் நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது அவரை. அப்படி இருக்கிறத பார்த்து அவருடைய நிறை குறைகள்லாம் அந்த ஏரியா மக்கள்லாம் என்ன சொல்றாங்க? இல்லை, அவருமே பெருசாலாம் தொகுதிகளை எதுவுமே செஞ்சது கிடையாது. நீங்கள் மற்ற தொகுதி கூட ஒப்பிடுறப்ப அளவுக்கு நமக்கு ஒப்பீட்டளவில் பார்த்த அளவுக்கு மதுரை கிழக்கு மூர்த்தியா இருக்கட்டும், அமைச்சர் மூர்த்தியா இருக்கட்டும், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா இருக்கட்டும், நம்ம திருமங்கலம் உதயகுமார் இருக்கட்டும், இவங்க செஞ்ச அளவு கூட செல்லூர் ராஜு வந்து தன்னோட தொகுதிக்கு செய்யல. ஆனாலும் ஏன் அவரை வந்து மக்கள் தொடர்ச்சியா 3 தடவை ஜெயிச்சிருக்காரு, அது பெரிய விஷயம். கண்டிப்பாக யாரை கேட்டாலும் எதுவும் செய்யலன்னு தான் சொல்றாங்க. ஆனா எப்படி ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல. என்ன அவரோட எளிமையும் இயல்பு தன்மை, யாரா இருந்தாலும் வந்து ஈஸியா பழகுறாங்க, ஈஸியா போய் பார்க்கலாம். அப்ப நீங்க யாரா இருந்தாலும் ஒரு 10 வயசு பையன் போயிட்டு அண்ணன் அப்படின்னு அவர் ஒரு நிமிஷம் நின்று பதில் சொல்லுவாரு. அந்த எளிமை வந்து மக்கள் கொஞ்சம் கவர்ந்திருக்கு. கொஞ்சம் சூதுவாது தெரியாத, இல்ல அப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாரான்னு தெரியல, அது வந்து மக்களை கொஞ்சம் கவர்ந்திருக்கு. அவருக்கு திரும்பி சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு 100%. அவரை தவிரலாம் வேற யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. டிஎம்கே அங்க கிடைக்கிறதுக்கு யார்? டிஎம்கேல போன தடவை பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து போட்டிட்டாங்க. அவங்க பெரிய அளவுல பதவியில இல்ல, சோலையம்மாள் அப்படிங்கிறவங்க போட்டிட்டாங்க. இந்த டைம் என்னன்னா திமுக வந்து மூர்த்தி, அமைச்சர் மூர்த்திக்கு வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நீங்க கண்டிப்பா மதுரை மேற்க ஜெயிக்கணும் அப்படின்னு. ஒண்ணு மூர்த்தி போட்டி, மூர்த்தியோ அல்லது மூர்த்தியும் ராஜும் செல்லூர் ராஜு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா ராஜு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா அவர் 3 தடவை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா மூர்த்தி வந்து கரண்ட் அமைச்சர், அது முக்கியமான வருமானம் பிடிக்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கு அமைச்சரா இருக்காரு. மூர்த்தி ஒரு அமைச்சரா இருந்தா மட்டும் ஜெயிச்சிருவாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை அமைச்சர் தோத்து போயிருக்காங்க. அதே தான், அமைச்சரே ஜெயிக்க முடியாதுங்கிறப்ப முன்னாள் அமைச்சர் ஜெயிச்சிருவாருன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. திமுகவுக்கு அங்க சரிசமமான செல்வாக்கு இருக்கு, நம்ம அதெல்லாம் இல்ல மறக்கலாம் முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூர்த்தியோ இல்ல தளபதியோ போட்டிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அங்க அமமுக போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, வாய்ப்பு இல்லை, குறையும். தாவேகாவுக்கும் அந்த தொகுதியில பெருசா ஒன்னும் அடையாளம் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க 2 பேர் தான் மெஜாரிட்டி. தாவேகா வந்தா ஒரு 10 ஓட்டு வாங்கலாம். கூட்டணியை பொறுத்து இருக்கு. என்ன பிரச்சனை, ஏன் அமமுகவோ இல்ல தேமுதிகவோ தாவேகாவோ அந்த தொகுதியை நம்ம லிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தை ஒட்டி இருக்கு. அதனால அவங்க கான்செப்ட் வந்து நம்ம இங்க போட்டி போடுறதுக்கு திருப்பரங்குன்றம் போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஈஸியா போயிருக்கு கிராமத்து சைடு அப்படிங்கிறது. அவ்வளவு இங்க வந்து திமுக அதிமுக தான் போட்டி.
அதுல ஒரு பக்கம் வந்து செல்லூர் ராஜு உறுதி, இன்னொரு பக்கம் வந்து சாதாரண வேட்பாளரை கொடுப்பாங்களா இல்ல மூர்த்தியோ தளபதியோ தைரியமா ஏற்று நிற்பாங்களாங்கிறதான் கேள்வி. இப்போ இப்போதைக்கு வந்து கள நிலவரத்தில் வந்து ராஜு பட் வந்து முன்னணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து மதுரையோட கிழக்கு தொகுதி பார்ப்போம். மூர்த்தி, அவர் தான் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர். சரி, இல்ல அவர் தான் ஜெயிப்பார். அதுல வந்து நீங்க எதிரில் யார் நின்னாலுமே அவருக்கு ஏற்று நிற்கிறதுக்கு பெரிய லெவல்ல கேண்டிடேட் யாருமே கிடையாது. எந்த கூட்டணி அமைஞ்சாலுமே பாத்தீங்கன்னா அது வந்து இப்ப கிழக்குல வந்து அதிமுக சார்பில் வந்து தமிழரசன் ஒருத்தர் இருக்காரு, சரி, அவரை போடலாம். அவரு ஒப்பீட்டளவுல பாத்தீங்கன்னா 2 பேருமே பெரிய தலைக்கட்டு தான். இப்ப மூர்த்திக்கு அங்க என்ன செல்வாக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நம்ம கிராமத்துல சொல்லுவோம்ல தலைக்கட்டு, பெரிய தலைக்கட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழரசனுக்கு வந்து பெரிய செல்வாக்கு தலைக்கட்டு இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு மூர்த்தி வந்து அமைச்சரானதுக்கு அப்புறம் தொகுதி கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டாரு. கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாரு. நிழல் குடைகளா இருக்கட்டும், ரோடு வசதியா இருக்கட்டும், கலையரங்கமா இருக்கட்டும், நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்கணுங்கிறது இல்லை சார். கிள்ளி கொடுத்தீங்கன்னா மக்கள் விசுவாசம். அதனால வந்து மூர்த்தியை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 70% மூர்த்தி தான் சார் அங்க ஜெயிப்பார். நம்ம மத்த எந்த தொகுதியை விட மதுரை கிழக்கு வந்து மூர்த்தியை அடிச்சுக்க முடியாது. அங்க அமமுக போட்டியதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, கிழக்குல நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு இன்னும் கேண்டிடேட் சரியான ஆள் நமக்கு தெரியல. பட் தெரிஞ்ச பட்டு அவங்களோட செல்வாக்கை பத்தி நம்ம பேசுவோம். அவங்க நிக்கிறாங்களா, அவங்க கூட்டணி சேர்ந்தவங்களுக்கு நிக்கிறாங்களாங்கிறது தெரியல. அடுத்த தொகுதி வந்து நம்ம தெற்கு தொகுதி. மதுரை தெற்குல யாரு பார்த்தீங்கன்னா பூமிநாதன், அவர் தான் கரண்ட் எம்எல்ஏ. ஆமா, அது மறுபடியும் மதிமுக தான் அந்த தொகுதியை கேட்பாங்க. திமுக சார்பிலையும் கேட்டுட்டு இருக்காங்க. மதிமுக கிடைச்சிருச்சுன்னா பூமிநாதன் தான் வேட்பாளர், அதுல எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பா ஒதுக்கிடுவாங்க. கண்டிப்பா ஒதுக்குறாங்களாங்கிறது தெரியல. பட் அவங்க கூட்டணியில இருப்பாங்களாங்கிறதே ஒரு சின்ன பிரச்சனை அடிபடுது. பட் கூட்டணியில இருந்து மதிமுக ஒதுக்குனா புதூர் பூமிநாதன் தான் வேட்பாளர். எளிமையா அணுகிறதுக்கு மிக மிக மதுரை மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களையுமே பூமிநாதன் மேல வந்து எந்த குறையுமே மக்கள் சொல்லல. அவனால முடிஞ்சதை செய்யறாரு. நீங்க ஒரு குறைன்னு ஒரு போன் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்க வந்து பாக்குறாரு, நல்லது கெட்டதுல கலந்துக்கிறாரு, தொகுதிக்குள்ளதான் சுத்துறாரு. ஆனா எளிமையா பார்க்க முடியுது, ஈஸியா பார்க்க முடியுது. மதுரையில எந்த தொகுதி எம்எல்ஏவோட இவர் வந்து மக்கள் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க. அதாவது எங்களுக்கு அதை செய்யல இதை செய்யலன்னு சொல்லல சார். ஒரு பிரச்சனை சார், சாக்கடை 10 நாள் அடைச்சிருக்குன்னு பூமிநாதன் போன் பண்ணா அடுத்த நிமிஷம் மாநகராட்சி ஆளை கூட்டிட்டு வந்து அந்த வழியில நல்லா அவரோட தகுதிக்கு என்ன பண்ண முடியுமோ ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏ, கூட்டணியில இருந்தாலுமே எதிர்கட்சி தானே. கண்டிப்பா கண்டிப்பா அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யறாரு. அவருக்கு தனிப்பட்ட முறையிலேயே செல்வாக்கு இருக்குது, அவருக்கு தான் சீட்டு. திமுகவுக்கு ஒரு வேலை போச்சுன்னா அந்த மண்டல தலைவரா இருக்கிற முகேஷ் சர்மா, திமுக சார்பா பார்த்திருப்பீங்க. முகேஷ் சர்மா அவர் கேட்டிருக்காரு. அவருக்கு திமுக நின்னாங்கன்னா அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பாரதிய ஜனதால பாத்தீங்கன்னா டாக்டர் சீனிவாசன், அவர் அந்த தொகுதியை குறி வச்சு வேலை பார்க்குறாரு. ஏன்னா அந்த சௌராஷ்டிரா மக்களோட ஓட்டு அதிகம். அந்த ஏரியா அந்த ஓட்டு முழுக்கவே பாரதிய ஜனதாக்கு தான் போகும், பிஜேபிக்கு தான் போகும். அதனால அவங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி காங்கிரஸும் அந்த தொகுதியை கேட்கிறாங்க. ஓகே, காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கா? காங்கிரஸ்க்கு என்ன கூட்டணி பலம் தானே. உங்களுக்கு திமுக மட்டும் வச்சு ஜெயிக்க வேண்டியதானே. ஜெயம் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல. கண்டிப்பா ஒரு 5000 ஓட்டுல நெருக்கி வரும். காங்கிரஸும் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக போறதுக்கான வாய்ப்புகள் அதுல தோல்வி இருக்கிறவர் அவருக்கு தான் கிடைக்கிறதுக்கான. அதிமுக அவருக்கு தான் வாய்ப்புகள். அதே மாதிரி அமமுக நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க மாவட்ட செயலாளர் கல்லணை அன்பன், விஜய் அன்பன் அப்படிங்கிறவர் இருக்காரு. சரி, அவர் மாவட்ட செயலாளர் ஓரளவுக்கு ரீச். அவர் வந்து மதுரையில ஒரு 2 தொகுதியை டார்கெட் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு தொகுதி வந்து மதுரை தெற்கு. இவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு. சரி சார், அடுத்த தொகுதி பார்த்துடலாம். அடுத்த தொகுதி பார்த்தீங்கன்னா மதுரை மத்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அவரை பத்தி சொல்ல வேண்டாம். பரம்பரை மிகப்பெரிய பணக்காரவங்க. அவங்க இதுல வந்து சம்பாதிச்சு தான் பெரிய ஆள் ஆகுன்ற எண்ணம் கிடையாது அவருக்கு. பட் மக்களை வந்து ஈஸியாக அவர் வந்து மக்களே வந்து ஈஸியாக அவரை போய் சந்திக்கலாம், பேசலாம், பழகலாம். எளிமையான மனிதர், அன்பான மனிதர். அப்படிப்பட்டவர். அவர் வந்து ஓரளவுக்கு மக்கள் நல்லா செஞ்சிருப்பாருன்னு நாங்கள் நம்புறோம். அவருடைய நிறைக்குறைகள்லாம் அதில் எப்படி சொல்றாங்க? பெரிய திட்டங்கள்லாம் வந்து பெரிய லெவல்லாம் அவருமே வந்து மக்கள் வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க. நம்மளுமே கூட எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு வெளிநாட்டில் படித்தவர், வெளிநாட்டு முழுக்க நிறைய சுற்றுப்பயணம் போயிருக்காரு, வேலை செஞ்சவர். அதை பார்த்து நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா பிடிஆர் வந்து அந்த அளவுக்குலாம் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல. சின்ன சின்ன வேலைகள் எல்லாத்தையும், அதாவது அவர் லெவலுக்கு வந்து மிக மிக குறைவு. அந்த தொகுதியில் நடந்திருக்க வேலைகள் ஒண்ணுமே குண்டும் குழியுமான சாலைகள் தான்.
அது போல தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இருந்தாலும் பிடிஆர் வந்து நம்ம அந்த லெவல்ல ஒப்பிடக்கூடாது. ஒரு படிச்சவர், ஒரு பண்பானவர்ங்கிற ஒரு பேர் இருக்கு. மற்றபடி அவர் தொகுதியில வந்து ஒரு அராஜகம் அந்த இதெல்லாம் கிடையாது. மிகுந்த நீங்க சொல்ற மாதிரி எளிமைங்கிறத விட நம்ம பேசலாம். யார் சொன்னாலும் அந்த குறைகளை காது கொடுத்து கேட்டுக்கிறாரு. மேயர் வேட்பாளர் தேர்வுல வந்து இவரோட சில தவறுகளோட ஒரு தப்பான வேட்பாளர் தேர்வு பண்ணிட்டு இப்ப மதுரை மாநகராட்சியே சீர்கேடா போயிட்டு இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் அதிருப்தி இவர் மேல இருக்குது. ஆனா மத்தபடி வந்து அவர் தாங்க 100% கேண்டிடேட். அவரா வேணான்னு ஒதுக்குனா மட்டும் திமுக வேற பக்கம் போவாங்க. மற்றபடி அவர் தான் கேண்டிடேட். அங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு 60% மேல இருக்கு. இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு விஐபி தொகுதியை மாறுறதுக்கான இது இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த தொகுதியில போட்டி போடலாம் அப்படிங்கிறது. அவங்க ஒரு ஐடியால இருக்காங்க. எஸ், அவங்க வீடு வந்து மதுரையில அந்த தொகுதிக்குள்ளதான் பக்கத்துல இருக்கு. விஜயகாந்த் அது வந்து மதுரை மத்திய தொகுதிக்குள்ளதான் வருது. அதனால வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து ஒரு சரியான கூட்டணி, வெற்றி கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது எந்த கூட்டணியில போனாலும் அது அவங்களோட விருப்பம். வெற்றி கூட்டணிங்கிறது வெற்றி பெற கூட்டணி நம்ம சொல்றோம். அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், டிவிகே இருக்கலாம். அது பிரேமலதாவோட சாய்ஸ். வெற்றி கூட்டணி ஆனா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இருக்கு. பிரேமலதா கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க மதுரையில டார்கெட் பண்றது 3 தொகுதி தான். மத்தி, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், பிரேமலதா. அதிமுக சார்பா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி. ஏன்னா இவர் எதிர்க்கிற அளவுக்கு அதிமுக யாரும் கிடையாது. அதனால வந்து இந்த மூவேந்தர் கழகம் அப்படின்னு இசைக்கு ராஜா அந்த மாதிரி யாருக்காவது ஒதுக்குறதுக்கோ இல்ல இந்த முஸ்லீம் அமைப்புகள், அங்க கொஞ்சம் முஸ்லீம்ஸும் கொஞ்சம் இருக்காங்க மத்திய தொகுதியில. ஆமா, ஜாஸ்தியா இருக்காங்க. தெற்கு வாசல் அந்த ஏரியா பக்கம் அவங்கதான் இருக்காங்க. அதனால முஸ்லீம் அமைப்புகள் யாருக்கு போனாலே பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு தான் ஒதுக்கி இருந்தாங்க. இசைக்கு ராஜான்னு சொல்லி முக்குளத்தூர் அமைப்புக்கு ஒதுக்கி இருந்தாங்க. இந்த டைம்ல கூட்டணிக்கு தான் ஒதுக்குவாங்க. நம்ம கடைசியா பார்க்க போற தொகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு. தளபதி ரொம்ப வருஷமா இருக்காரு திமுகலயே. ஆனா இன்னைக்கு வரை அவரால் வந்து ஒரு அமைச்சர் ஆக முடியல. அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, என்ன ஆகுது? இல்ல, நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் தான் உண்மையிலே ஞாபகம் வருது. அவர் பாத்தீங்கன்னா 89லயே எம்எல்ஏவா இருந்திருக்காரு. நீங்க ஆச்சரியப்பட்டு பாருங்க. 30 வருஷமா எம்எல்ஏவா இருக்காரு. ஆனா மதுரையிலேயே அவர் பேர் பெரிய அளவுக்கு வந்து இப்ப செல்லூர் ராஜு அளவுக்கு, உதயகுமார், பிடிஆர், மூர்த்தி அளவுக்கு கூட தளபதி பேர் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகல. அதுக்கு என்ன காரணங்கள்? ஒரு முன்னாடி அண்ணன் அழகிரி காலத்துல நடந்த சில தவறுகளால அவர் பேர் கெட்டு போச்சா, இல்ல இவரை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் வெளியே வந்த அளவுக்கு மாற்றுச்சாதி சமூகத்தை சேர்ந்தவர், எஸ், ஒரு முக்கியமான கம்யூனிட்டி சேர்ந்தவர் இல்ல அப்படிங்கறதுனால வந்து இவரை கொஞ்சம் தள்ளியே வச்சிருக்காங்களாங்கிறது தெரியல. மதுரை வடக்குல வந்து இப்பவும் அவர் தான் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவர்தான் எம்எல்ஏவா இருக்காரு. திமுக சார்பில் இன்னொரு பிளான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவரை வந்து திருப்பரங்குன்றத்துக்கோ ராஜன் செல்லப்பாவை எதிர்த்தோ இல்ல செல்லூர் ராஜுவோ எதிர்த்தோ போட்டிட்டு வாங்க, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு இது கொடுத்துருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு அது உறுதி செய்யப்படாத தகவல் தான். அதோட ஒரு ஏற்கனவே இவர் செல்லூர் ராஜை எதிர்த்து போட்டிட்டு இருக்காரு, ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து போட்டிட்டு இருக்காரு. அது புது சொன்னும் கிடையாது. மறுபடியும் வடக்கு இவர் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்பு எப்படிங்கிறதே கொஞ்சம் சந்தேகம் தான். அதிமுக சார்பா வடக்கு நின்றா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, திரும்பி ஜெயிக்கிற வாய்ப்புகள் வந்து இழுபறி தான் இருக்கு. ஏன்னா டாக்டர் சரவணன் கேட்டிருக்காரு அதிமுக சார்பா. சரவணனுக்கு வந்து அது சொந்த தொகுதி. இன்னொன்னு அரசாங்க ஊழியர்கள், உயர்தர மக்கள் வாழ்ற தொகுதி வந்து மதுரை வடக்கு. அவரோட சரவணனோட மருத்துவமனை அங்க இருக்கு. அவர் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில மக்களுக்கு கொஞ்சம் சில பல மருத்துவ நலத்திட்டங்கள், சில உதவிகள் அதெல்லாம் செய்கிறாரு. அதிமுக சார்பா டாக்டர் சரவணன் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக சார்பா திரும்பி இவருக்கு தளபதி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல ஒருவேளை கூட்டணிக்கு எதுவும் கொடுத்தாங்கன்னா வேற யாராவது நிக்கலாம். தளபதி தான் வேட்பாளர். ஆனா அது வடக்கா இவர் செல்லூர் ராஜு எதிர்த்து மேற்கா அப்படிங்கறது வந்து திமுக தலைமை முடிவு செய்யணும். அங்க அமமுக நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க அமமுகவோட டார்கெட், அதாவது இப்ப நம்ம இந்த 2 கட்சிகளை தவிர மற்ற முக்கியமான 3 கட்சிகள் எடுத்தீங்கன்னா அமமுக, தேமுதிக, இப்போ நம்ம தனியா நிக்கிற கட்சிகளை சொல்றோம். அமமுக, தேமுதிக, ஓபிஎஸ்டி, இவங்க 3 பேரோட டார்கெட் பாத்தீங்கன்னா திருமங்கலம், திருப்பரங்குன்றம், இது மட்டும்தான் 3 பேரோட டார்கெட். எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா தேமுதிக வந்து மதுரை மத்திய டார்கெட் பண்றாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து சோழவந்தான டார்கெட் பண்றாங்க. காங்கிரஸ் வந்து திருப்பரங்குன்றத்தையும் மதுரை தெற்கையும் காங்கிரஸ் கேட்கிறாங்க. பிஜேபி வந்து மதுரை தெற்கு, பிஜேபி என்ன அவங்க எல்லா தொகுதியும் கேட்கலாம், ஜெயிக்கணும்ல. முக்கியமா மதுரை தெற்கையும் மதுரை வடக்கையும் பிஜேபி கேட்கிறாங்க. ஏன்னா வடக்குல கொஞ்சம் அரசு ஊழியர்கள் ஓட்டு அதிகம். அதே மாதிரி மதுரை தெற்குல வந்து சௌராஷ்டிராஸ் ஓட்டு அதிகம். அதனால அதை கேட்கிறாங்க. மற்றபடி மேக்சிமம் நேருக்கு நேர் திமுக அதிமுக போட்டிடுறதா இப்போதைக்கு நம்ம கணிப்புல வந்து
இவங்க பிரேமலதாவோ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டும் தான் போட்டி கூட்டணிகளுமே சார் ஏற்கனவே ஜெயிச்ச அத்தனை பேரும் மறுபடியும் அப்படியே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்க அதிகம். இதுல என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னா, விஜய் தலைமையிலான கூட்டணியில தினகரனும் பிரேமலதாவும் போய் இவங்க 2 பேர் போட்டியிட்டாங்கனால் மேலூர்லயோ உசிலம்பட்டியிலயோ தினகரனும், திருமங்கலத்திலேயோ மத்தியில கூட வாய்ப்பு கம்மி, திருமங்கலத்திலேயோ திருப்பரங்குன்றத்திலேயோ பிரேமலதாவோ விஜய் பிரபாகரனோ போட்டியிட்டா இவங்க 2 பேர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி அப்படியே அவங்கவுங்க அப்படியே ஜெயிப்பாங்க. அவங்க சேர்ல அவங்க அப்படியே உட்காந்துக்குவாங்க, அப்படியே ஜெயிப்பாங்க. வாய்ப்புகள் கம்மி. அதாவது இன்னைக்கு இருக்க கள நிலவரத்தை பத்தி நம்ம பேசுறோம். இதுல கொஞ்சம் இழுப்பறின்னு பாத்தீங்கன்னா மதுரை வடக்கு தளபதிக்கு மட்டும் கொஞ்சம் இழுப்பறி, அதுவுமே 50%. அதை எதிர்த்து நிக்கிற வேட்பாளரை பொறுத்து ஒரு நல்ல கேண்டிடேட், நல்ல செலவு பண்ற செல்வாக்கான கேண்டிடேட் டாக்டர் சரவணன் மாதிரி கேண்டிடேட்ல நின்னா கண்டிப்பா அவங்க சைடு சாருக்கான வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி நீங்க உதயகுமாரா 60%, ராஜன் செல்லப்பாவா 60%, செல்லூர் ராஜா 60%, மூர்த்தியா 70%. அங்க தாவேகாக்கு அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல செல்வாக்கு இல்ல, ஆளு பெரிய அளவுக்கு சொல்லிக்கொள்றோம். ஆனா சொல்ற அளவுக்கு ஓட்டு சதவீதம் இருக்கு சார். வரும் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டு சார். நம்ம இதுல சொல்றோம், நம்ம இவங்க கூட்டணியை பொறுத்து நாம் தமிழரை பத்தி பேசலாம். ஆனா சில தொகுதிகளெல்லாம் நாம் தமிழர் 15,000 ஓட்டுக்கு மேல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இவங்களோட வெற்றி தோல்வியவே அவங்க நிர்ணயம் அவங்க வந்து அதாவது கிங் அல்லாட்டினால கிங் மேக்கரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம உதயகுமார் இங்க ஜெயிப்பார்னு சொல்றோம். உதயகுமார் ஓட்டுல ஒரு 10,000 ஓட்டு நாம் தமிழர் குளிச்சுன்னா உதயகுமார் கறி முடிஞ்சது, அவ்வளவுதான். அதனால நம்ம அவங்களை பத்தி பேசலாங்கிறதுனால குறைச்ச ஒண்ணு நாம் தமிழர் எடை போடல. கண்டிப்பா மதுரைக்குள்ள 10-12% ஓட்டுகள் நாம் தமிழர் கொடுக்கும், 15% ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்கும். அந்த 15-30 மாறுறதுக்கு பிரேமலதா விஜயகாந்த், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் டீம் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். 1-2 தொகுதி அமமுகவோ ஓபிஎஸ் டீமும் பிரேமலதா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம ஓரளவுக்கு நல்லா சிறப்பாகவே பேசி முடிச்சிட்டோம்னு நம்ம நினைக்கிறேன். இப்போ இருக்க கள நிலவரத்தை பற்றி தான் நாங்கள் அதை சொல்லியிருக்கோமே தவிர பேசியிருக்கோமே தவிர, நாளைக்கு ஜனவரி பிப்ரவரியில் கூட்டணி நிலையான கூட்டணி இவங்களுக்கு தான் ஒதுக்குனாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்கள பற்றி பர்டிகுலராக நம்ம பேசுவோம். மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. ரிஷி டிவி. வணக்கம்.